வணக்கம் மக்களே, வணக்கம். இப்போ முதலமைச்சர் அவர்கள் பொது இடங்களில், குறிப்பாக பள்ளிக்கூடம், கோயில் குளங்கள், மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு. இது ஒரு விதத்தில் நல்லதாகவே இருக்கட்டும். ஆனால் என்ன கேட்டால் இது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். யாருக்காவது புரியுதா? புரியாது. நான் சொன்னால் தான் புரியும். சொல்கிறேன் கேளுங்க. இப்போ 717 மது கடைகளை அடைச்சோம் அப்படின்னா, அந்த 717 மதுக்கடைகளில் வரக்கூடிய மது பாட்டில்கள் மற்ற கடைகளுக்கு அதிகமாக போக போகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன, நான் சொல்கிறேன் கேளுங்க. தமிழக முதல்வர் அவர்களே, உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மதுக்கடைகளை நீங்கள் அடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு பதிலாக எங்கே மது உற்பத்தி ஆகுது அந்த மது ஆலையை, ஒரே ஒரு மது ஆலை லைசன்ஸை ரத்து பண்ணி அந்த மது ஆலையை நீங்கள் மூட வேண்டும். அப்படி மூடினீங்கன்னா நிச்சயமாக மதுக்கடைகள் தானாகவே அடைப்பார்கள். நீங்கள் அடைக்கணும் என்கிற அவசியமே கிடையாது. மது ஆலையை ஒழித்தால் மட்டுமே மதுக்கடைகள் ஒழியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி பாடம் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு மதுக்கடைகளை ஒழிக்காதீங்க. மது உற்பத்தி ஆகக்கூடிய மது ஆலையை லைசன்ஸை ரத்து பண்ணுங்க. ஒரு மது ஆலையை ஆச்சலும் நீங்கள் லைசன்ஸை ரத்து பண்ணி அந்த மது ஆலையை நீங்கள் அடைக்கணும். அதை செய்யுங்க. மீண்டும் உங்கள் பேச்சு இளைஞர்கள் கூட்டம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.